ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட குட்டி ஸ்டோரி ஒன்று பார்க்கலாமா? நான் பிறந்தது, வளர்ந்தது, படிச்சது, வேலை பார்த்தது எல்லாமே சிட்டி லைஃப் தாங்க. அப்படி இருந்த ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ல வாழ ஒரு சான்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும்? நான் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது வேற லெவலில் எக்ஸைட் ஆனாங்க. அதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இப்போ நான் யோசிச்சா கூட அது ஒரு மாதிரி பிரமிப்பா தாங்க இருக்கு. அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு ஏதாவது சேட்னஸ் இருந்தாலோ இல்லை மனசுல ஏதாவது குழப்பம் இருந்தாலோ நான் ஃபர்ஸ்ட் போய் நிற்கிற இடம் இந்த பிளேஸ் தாங்க. இங்கே போய் நின்று பார்த்தாலே நம்மளோட குழப்பம் எல்லாம் மாறி நம்மளோட சேட்னஸ் எல்லாம் மாறி இயற்கையை ரசிக்க வேண்டியதா தாங்க இருக்கு. இது கண்டிப்பா உண்மைதான் இல்லையா? சோ இந்த மாதிரி பிளேஸ் இருக்கும்போது நம்ம இதை தவிர வேற என்ன யோசிக்க முடியும்? அன்னைக்கு ஒரு குட்டி வாக் போயிட்டு தான் வந்திருந்தேன். வீட்டுக்கு வந்ததுமே பிளாக் சன்னா கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன். அதை நான் நல்லா பாயில் பண்ணி நானும் மேகாவும் ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிட்டுக்கிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறமா சாமி கும்பிடவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு சாமிக்கு படையலுக்கு நான் அவல் பாயசம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த அவல் பாயசத்தோட ரெசிபி ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல ஷார்ட்ல ஷேர் பண்ணிருக்கேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. இன்னைக்கு நான் ஒயிட் அவல்ல தான் பண்ணியிருந்தேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவும் வந்திருந்ததுங்க. ஃபைனலா சாமிக்கு படைச்சிட்டு சாமியும் கும்பிட்டாச்சு.